ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எப்பவும் போல் காலையில் 4:45 எழுந்திரிச்சாச்சு. பசங்க 2 பேர் என் கூடவே எழுந்திரிச்சிட்டாங்க. காலையில் ரொட்டீன் ஒர்க்கான கோலம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்தது நம்மளோட மீன் குட்டிக்கு சாப்பாடு போட்டுட்டு அடுத்தது பேர்டுக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு. இவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க. அதனால இவங்களை டெய்லியுமே நம்ம பார்த்துக்கணும். தண்ணி சாப்பாடு எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுட்டு வரணும். அதெல்லாம் முடிச்சுட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் லக்ஷனும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டான். 7 மணிக்கு அவன் போயிட்டான். எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. நான் ஒரு 7:30 8 மணி போல் தான் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இங்கே நல்லா வெயில் அடிக்கிறதுனால செடிங்கள்லாம் ரொம்ப வாடி போயிடுது. டெய்லியுமே தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே செடி ரொம்ப வாடிடுது. அதனால செடிங்களுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு குட்டி பையனும் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இந்த சைடு விளையாண்டுட்டு இருந்தான், நான் ஒரு சைடு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். நான் தண்ணி ஊற்றுறத பார்த்து அவனும் கேட்டுட்டு இருந்தான். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை தான் குழந்தைங்களும் பார்த்து அவங்களும் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தரேன்டா, அதுக்கப்புறம் நீ ஊற்றுவியாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அழுதுகிட்டு இருந்தேன் இப்போவே ஊற்றணும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அவர்கிட்டயே கொடுத்துட்டேன், நீயும் ஊற்றிக்கோடா அப்படின்னு சொல்லிவிட்டு. எப்போவுமே குழந்தைங்க நம்ம பண்ணுற வேலையை அவங்க உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. நம்ம வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதனால் இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். செடிக்கு தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் குழந்தைங்க கற்றுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக ஊற்றுறாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் அவங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மேலேயும் கீழேயும் ஊற்றிட்டு வேஸ்ட்டும் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை விட்டுற வேண்டியதான். அப்புறம் அவர் தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். அப்புறம் லஞ்சுக்கு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் எடுத்திருந்தேன். பாவக்காய் நல்லா முத்தி போச்சு. இங்கே உள்ள விதையாக இருந்துச்சு. அதனால் பாவக்காயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாவக்காவை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரேய்குட்டிக்கு கொஞ்சம் போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் கூட விளையாட சொல்லி கூப்பிட்டுருந்தார். அதனால் என்ன பண்ணான்னா அந்த டப்பை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தான். அந்த தண்ணி பிடிச்சி அதில் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற்றி விளையாண்டுட்டு இருப்பான். அப்படி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருப்பான். சமைக்க வரைக்கும் நம்மளை கொஞ்சம் அவர் ஃப்ரீயாக விடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதாவது பண்ணால் விட்டுருவேன். அப்புறம் இங்கே செடி இருக்குது, இந்த செடிக்கு கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிட்டு அப்போ தண்ணியில் ரொம்ப நேரம் விளையாட விட்டாலும் சளி பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரிசி போட்டு கொடுத்துருவேன். இது கொஞ்சம் நல்லா விளையாடுவான். அரிசி எடுத்து டம்ளரில் மாற்றி மாற்றி போட்டுட்டு கை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அதனால் நான் அரிசி கொடுத்துட்டு அப்படின்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுருப்பேன். அந்த டைமில் நான் சமைச்சு முடிச்சிருவேன். லஞ்சுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பாவக்காய் பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு பொரியல் வச்சுருந்தேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும், அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டலும் சேர்த்து குழம்பு வச்சுருந்தேன். காலையில் தோசைக்கும் சாப்பிட்டு லஞ்சுக்கு ஆகிற மாதிரி கொஞ்சம் நிறையா வச்சுட்டேன். எப்போவுமே இந்த ஊரில் இருக்கும்போதுங்க டெய்லியும் இந்த மாதிரி குழம்பு வகைகள் பருப்பு வகைகள் மட்டுமே சாப்பிட்டு பழகிட்டு இப்போ எங்களால் குழம்பு இல்லை அப்படின்னா அந்த அன்றைக்கி சாப்பாடே சாப்பிட முடியாதுங்க. டெய்லி பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, சுண்டல் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழம்பு வகைகள் இருக்கணும். அது கூட ஏதாச்சும் ஒரு 2 பொரியல், நிறைய காய் இருந்துச்சு அப்படின்னா 3 பொரியலாக வச்சுருவேன். அது கொஞ்சமாக வச்சுக்குவேன். 2 பேர் இல்லை 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு அப்படின்னா ஒவ்வொரு நாள் மட்டும் லக்ஷன் ஸ்கூல்லேருந்து சாப்பிடுவான். இல்லைன்னா நைட்டு தான் சாப்பிடுவான். ரொம்ப பசியாக இருந்தால் மட்டும் ஸ்கூல்லேருந்து ஒரு 4 மணி போல் சாப்பிடுவான். அப்புறம் நாங்கள் 2 பேர், அதனால் நாங்கள் நிறைய காய்கறி சாப்பிடுவோம். அதனால் நான் நிறைய காய்கறி சமைப்பேங்க. அப்புறம் ரேய்குட்டி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு விளையாண்டு. ரொம்ப நேரம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட விளையாண்டுட்டான். தூங்குற மாதிரி ஆகிட்டான். அதனால் நல்லா டயர்டாகட்டும், அப்புறம் தூங்க வச்சுட்டு நம்ம மற்ற வேலை ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஏதோ ஒரு மூடில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அதனால் நான் எல்லாமே சமைச்சு கடன்னு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருவேன். சமைக்கிறது மட்டும்தான். அதனால் கடன்னு சமைச்சு முடிச்சுட்டேன். அப்புறம் சரி நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறான், இனி போய் தூங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் விளையாடுறதுல. அப்புறம் இதுக்கு மேலே போதுண்டா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்த. வீடு ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தான். அப்புறம் நல்லா தூக்கம் வந்துருச்சு. டயர்டில் போய் நான் படுக்க வச்சோடனே அவன் தூங்க ஆரம்பித்தோடனே நான் இந்த ப்ளே ரூமை க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஆனால் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல க்ளீன் பண்ணறதுக்கு. மற்ற வேலையெல்லாமே பார்த்துட்டு இன்றைக்கி எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி கரெக்டாக பிளான் பண்ணிவிட்ட வேலைங்க எல்லாத்தையும் இந்த டைமுக்கு இந்த வேலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ ரேக்குட்டி தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ நாங்கள் இந்தியா வந்து 2 மாதம் இருந்தோம், இங்கே வந்துமே 2 மாதம் ஆச்சு. இந்த ரூம்குள்ளே வந்து 4 மாதம் ஆயிடுச்சுங்க. பசங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ரூமை நீங்கள் எப்போ தாங்கம்மா க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. எல்லா திங்ஸ்லேயுமே ஃபங்கஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு மாதத்தில் பார்த்தா நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபுல்லாக ஃபங்கஸாக இருக்குது. நம்ம ரொட்டீனாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். வீடு, நம்மளோட திங்ஸு, நம்ம என்ன வாடகை வீட்டில் இருக்கோமோ சொந்த வீடோ, ஆனால் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நம்மளும் நல்லா ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு எப்போவுமே வீடு நீட்டாக இருக்கணுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை க்ளீனாக தான் வச்சுக்குவேன். குட்டி பசங்க இருந்தாலும் அவங்க குப்பை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் உடனே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்போ எல்லாம் எடுத்து போட்டு நான் விளையாடுற டாய்ஸ் எல்லாம் வெட் வைப்ஸ் வச்சு, பேபி வைப்ஸ் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த பொம்மைங்கெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அதனால் இதெல்லாமே கொஞ்சம் நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சுங்க. ஏன்னா 4 மாதம் அப்படியே உள்ளேயே போகாமல் கிடந்தங்கல்ல, எல்லாம் நல்லா கூட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், எப்போவுமே வீடு நல்லா நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நல்லா கூட்டி எடுத்தாச்சுங்க, அடுத்தது மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் மாப் போட்டதுக்கப்புறம் தாங்க வீடே க்ளீன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ குப்பையாக இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. எப்பவுமே நம்ம பசங்களும் நம்ம நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா தான் நம்ம பசங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறதை பார்த்து மட்டும்தான் அவங்களும் கற்றுப்பாங்க. நீ இந்த வேலையை பண்ணுன்னா எந்த குழந்தையுமே செய்யாதுங்க. நம்ம பண்ணுறதை பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம குழந்தைங்களும் இதையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து நான் லக்ஷனுக்காக வச்சுருக்கேன். பேக் வந்து டெய்லியுமே அந்த இடத்துல தான் வைக்கணும். அதே மாதிரி எந்த திங்ஸ் எங்கே வைக்கணுமோ ரொட்டீனாக அதே இடத்துல தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். அவனும் வந்தோடனே பேக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவான், அதுக்கப்புறம் அவனோட பிளேஸில் கொண்டு வந்து வச்சுருவான். ஷூ கரெக்டாக அவனோட பிளேஸில் வச்சுருவான். இந்த மாதிரி நான் வந்து பழக்கி வச்சுருக்கேன். பண்ணலைனாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், டெய்லியும் இந்த இடத்துல தான் வைக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பண்ணலை அப்படின்னாலும் அடுத்த நாள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஷூவு, யூனிஃபார்ம், அவனோட ஸ்கூல்லேருந்து கொண்டு வர அவன் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டி பேப்பரு எல்லாமே இந்த இடத்துல நான் வச்சுருவேங்க. அப்பப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இதை திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் அழுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்து ரொட்டீனை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கனால கொஞ்சம் அந்த இடம் க்ளீனாக இருக்குங்க. எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட்டுடலாம். எனக்கு எப்போவுமே இந்த க்ளீன் பண்ணுற அன்னைக்கு வந்து ஒரு ஹேர் பேக் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா நல்லா விறுவிறுப்பாக வேலை செய்கிறதுனால ரொம்ப வேர்த்துரும். அதனால் ஸ்கேல்பில் ஃபுல்லாக இச்சிங் வந்த மாதிரி இருக்குங்க. அதனால் எப்போவுமே க்ளீன் பண்ணால் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு சின்ன ஹேர் பேக் போட்டுட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஹேர் பேக் பண்ணி போட்டுருவேன். இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு கத்தாழை தான் எடுத்திருந்தேன். ஏன்னா நம்மக்கிட்ட தான் கத்தாழை செடி இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக் அப்படின்னா கத்தாழை வச்சு போடுற எல்லா ஹேர் பேக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா கத்தாழை போட்டு நம்ம ஹேர் பேக் போடும்போது முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியும் கூட, ரொம்ப நல்லா இருக்குங்க கத்தாழை வச்சு போடுற ஹேர் பேக் எல்லாமே. அதே மாதிரி ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். இந்த கத்தாழையை தோல் நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கத்தாழை வந்து நான் இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது நல்லா நுர வருங்க, நல்லா கசப்பாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கத்தாழையில் வந்து கசப்பும் இல்லைங்க, அந்தளவுக்கு நுரையும் இல்லை. இது கூட நான் விட்டமின் இ கேப்சுலஸ் எடுத்துட்டேன். இதுவுமே வந்து நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் நான் இன்றைக்கி 2 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஹேர் பேக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்துகிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் பேக் ரொம்பவே நல்லதுங்க. நல்லா முடி வந்து 1 வீக் வரைக்குமே முடி வந்து சாஃப்டாக இருக்கும். ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்பில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலுமே அது வந்து சரியாகிறதுக்கு ஒரு குட் சொல்யூஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்கில் இதுவும் ஒன்றுங்க. இது நான் வந்து
இந்த கத்தாழை வச்சு ஏதாவது ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அதால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நான் வந்து அதை ரொட்டீனாக வீக்லி 2 டைம் நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்போ வந்து கத்தாழை ஹேர் பேக் வாரத்தில் 1 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஹேர் பேக்கை வந்து நல்லா ஸ்கேல்பில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உச்சந்தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மூடியில் அதுக்கப்புறம் ஹேரில் வந்து அந்த எட்ஜு வரைக்கும் நல்லாவே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலை இருந்தால் பிளான் பண்ணியிருக்கீங்க இதை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஹேர் பேக் போட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வேலை முடிக்கிறதுக்கும் ஹேர் பேக் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அது வரைக்கும் தலையில் நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கனால எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. அதனால சரி எந்திரிக்கட்டும் அதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா போய் ஹேர் வாஷ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அப்ளை பண்ணும்போதே ஹேரில் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. முடி பாருங்கள், குளிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஹேர் பேக் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உச்சந்தலையிலேருந்து நல்லா ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு முடியோட எட்ஜு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அப்ளை பண்ணுற ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஸ்கேல்புக்கு கிடைக்கும். ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் போல் நான் வீட்டுக்கு போகிறேன். குட்டி பையனும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சங்காட்டி ஒரே அழுகையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க அப்பாவும் வர்ற சத்தம் கேட்டுச்சு. கார் சவுண்டு கேட்டோடனே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோடனே 2 பேருக்கும் ஒரே விளையாட்டு. ஏன்னா காலையிலேருந்து அம்மா ஃபேஸ் பார்த்து பார்த்து போர் அடித்து போயிடுது. அப்பா வந்தோடனே அப்பா கொஞ்சம் நேரம் தானே இருக்க போகிறாரு. அதனால் என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக அப்பா கூட விளையாண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப இந்த அம்மா முகத்தை தானே பார்க்கணும், போர் அடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் சாப்பாடெல்லாம் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சுங்க. ஏன்னா என்னால் பசியே தாங்க முடியாது. நான் ஏதாவது ஒன்று நொறுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு பசி மட்டும் தாக்கு பிடிக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் நல்லா முடியெல்லாம் காய வச்சேன். நான் டவல் கட்டியிருந்தனால முடி நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இதே மாதிரி வீடியோலாம் நிறைய ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.